மேஷத்துல குரு இருக்கிறார் உங்க ஜாதகத்துல அப்படின்னா அவர் எந்தெந்த வீட்டை பார்ப்பார்னா எந்தெந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை பார்ப்பார். நேரடியாக 5ஆம் பார்வையாக குரு இங்கு அமர்ந்த மேஷத்தில் அமர்ந்த குரு 5ஆம் பார்வையாக சிம்மமனையும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தையும் பார்ப்பார். 7ஆம் பார்வையாக துலாத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தையும் பார்ப்பார். 9ஆம் பார்வையாக ஆதிபத்திய ரீதியிலே ஜாதகத்தில் 9ஆம் இடமாக தனுசு மனையில் இருக்கக்கூடிய கிரகத்தையும் தனுசு மனையில் இருக்கக்கூடிய கிரகம் மற்றும் தனுஷை பார்க்கக்கூடிய நிலை இருக்கும். ஜாதகத்துல மேஷத்துல இருந்தா இந்த 3 வீட்டை பார்ப்பார். குரு அமர்ந்த நிலை பார்த்த நிலை யோகா அவயோகரை பொறுத்து இருக்கும். குரு பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு குற்றங்கள் நிவர்த்தி அடையும். அது குரு பார்வை. மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இங்கெல்லாம் பார்க்கிறார். அதே மேஷத்தில் சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் எங்கெல்லாம் பார்க்க முடியும்? நீச பலனை பெற்றிருப்பார். நீசமா இருந்தாலும் உச்சமா இருந்தாலும் ஆட்சி ஸ்தானவளு குறைந்தாலும் கிரக பார்வை உண்டு. 3ஆம் பார்வையாக மிதுனமனையை பார்ப்பார். 7ஆம் பார்வையாக துலாமனையை இங்கு இருக்கக்கூடிய கிரகத்தையும் பார்ப்பார். அதுபோல ஆதிபத்திய ரீதியில் 10ஆம் பார்வையாக தன்மனை மகரமனையும் மகரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தையும் பார்ப்பார். அப்ப மேஷமனையில் இருக்கக்கூடிய சனி பகவான் எங்கெல்லாம் பார்ப்பார்னா மிதுன வீட்டை பார்ப்பார், துலாம் வீட்டை பார்ப்பார், மகர வீட்டை பார்ப்பார். சனி பார்வை கொஞ்சம் தடை பண்ணும். ஆமா, தடை பண்ணும். ஆனால் சனி யோக நிலையில் இருக்கிறாரான்றதை பொறுத்து. யோக நிலையில இருந்தாருன்னா கடின உழைப்பிற்கு பிறகு ஜாதகருக்கு வெற்றியை கொடுக்கும். அப்ப சனி பார்வை நன்மையா தீமையான்றது கிரக தொடர்பு தான். ஆனா பார்வை அமைப்புல மேஷத்தில் இருக்கக்கூடிய சனி மிதுனத்தையும் துலாத்தையும்